Friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான குக்கிங் வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டானது அண்ட் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஜஸ்ட் ஒரு 2-3 பொருள் இருந்தாலே இந்த அல்வா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ டெய்லி நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமும் மெஷர் பண்ணணும். இப்போது இதே கப்பில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இந்த அல்வா முற்றிலுமாக தேங்காய் பால்லையே செஞ்சது. ஸோ ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் முதல் பால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முதல் பால் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி விஸ்கோ இல்லை ஸ்பூனோ வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட்டிகளே இருக்கக்கூடாது. அந்த திப்பி கட்டிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஸ்வீட் கிடைக்காது. இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான கடாய், அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் அளந்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பாலும் இந்த சர்க்கரையும் நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வரணும். சர்க்கரை நல்லா நுர பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைய கொஞ்சம் கொதிக்கும். இதில் பாகுபதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கொதித்து நுர பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அந்த கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மறுபடியும் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. ஏன்னா அடியில் மாவு தங்கியிருக்கும். இப்போ இதை சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சீக்கிரத்துலேயே கொஞ்சம் கெட்டி பட்டுரும், கொஞ்சம் அல்வா பதம் வந்துடும். அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேமில் அப்பப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஏற்றி குறைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிக தீ வச்சிட்டிங்கன்னா உடனே வெந்தா மாதிரி ஆகிடும். ஆனால் மாவு வெந்திருக்காது. இப்போது நல்லா பாருங்கள், கலந்து கொடுக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கெட்டி பட்டுட்டே வருது. நல்லா நீங்கள் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வரும்போது நம்ம இன்னும் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் சேர்த்துருக்கிற பொருள் ரொம்ப குறைவானது தான், ஒரு 2-3 பொருள் தான். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமே நம்மளுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நல்லா இதை மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அங்கங்கே திட்டாகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய் இந்த அல்வா நல்லா உறிஞ்சிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பூன் நாம் நெய் சேர்க்கலாம். இப்போ நான் முந்திரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். முந்திரின்னு இல்லை, இதில் பாதாம், பிஸ்தா நீங்கள் எது வேணாலும் இதில் சேர்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா உள்ளே நாம் முதல் விட்ட நெய் நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ அடுத்து இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம விடுற நெய் இழுக்க நாம் நெய் விட்டுட்டே இருக்கணும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இப்போ நான் ஃப்ளேவருக்கு இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண அந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நீங்கள் நெய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் தான், இது 3ஆவது ஸ்பூன் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம திக்கான தேங்காய் பால் எடுத்ததுனால அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. அதை எதில் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள்கிட்ட எந்த டிஃபன் பாக்ஸோ இதை மாதிரி சில்வர் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க அகலமாக. இல்லை பிளேட் இருந்தால் பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு எடுத்துக்கோங்க. நெய் தடவிட்டு நான் அதில் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நல்லா நம்மளுடைய அல்வா வந்து பாருங்கள் கடாயில் நல்லா ஒட்டாமல் உருண்டு திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தா அந்த பாக்ஸில் இந்த அல்வாவை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுடலாம். இப்போது அந்த பாக்ஸில் நான் இந்த அல்வாவை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு சமப்படுத்தி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து பின்பக்கம் நெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி சமமாக பரப்பி விட்டுருங்க. இது வந்து ஒரு 1 hour வந்து அப்படியே நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுடுங்க. 1 hour கழித்து நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக நம்மளுடைய அல்வா வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நீங்கள் இதை கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இது வந்து பேக்கரியில் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறத விட நாம் வீட்டிலேயே சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு தேங்காய் இருந்தால் போதும் அட்டகாசமான ஒரு அல்வா செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸ் கூட இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சூப்பரான ஒரு அல்வா செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.